ஹாய் வணக்கம் நண்பா நண்பிகளே, வெல்கம் பேக் டு VinsTalent. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு மாடி தோட்டம் ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து நம்ம வெண்டைக்காய் விதையிலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க பார்க்கலாம். ஸோ தொட்டி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லாத செடியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மண்ணுக்கு நல்லா கலரி விட்டுட்டு நெக்ஸ்ட் தான் விதை போட போகிறோம். ஸோ வெண்டைக்காய் விதை இப்படி தான் இருக்கும். இந்த விதை வந்து நம்ம டேரெக்டாக தொட்டியில் போடல, இது வந்து தண்ணியில் போட்டு பார்க்கணும். இன்னும் நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்க விதையெல்லாம் தண்ணி கீழே இறங்கிடும், நம்ம அதை தான் யூஸ் பண்ணணும். ஸோ தண்ணிக்கு மேலே மிதக்கிற விதையெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு செடி சீக்கிரம் முளைக்காது. இந்த மெத்தட் ஏன்னா, ஸோ நீங்களும் எல்லா விதைக்கு அது மாதிரி ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ மண் லைட்டாக கலரி விட்டுடலாம். விதை வந்து ஒரு தொட்டிக்கு 2லேருந்து 3 விதை போட போகிறோம். ஸோ தொட்டி வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய தொட்டியாக இருந்தால் 4 விதை 5 விதை கூட போடலாம். ஸோ இது வந்து மீடியம் சைஸ் தொட்டி, நான் ஒரு 3 விதை மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். விதையெல்லாம் நட்ட உடனே நம்ம தண்ணியை தெளிச்சிக்கணும். தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக ஊற்றக்கூடாது. ஸோ விதை போட்ட அப்புறம் ரொம்ப ஸ்லோவாக ஒரு 3 நாளைக்கு இதே மெத்தட் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு 3 நாள் ஆச்சு விதை போட்டு நல்லா கொஞ்சம் முளைப்பு விட்டு டெய்லி தண்ணி தெளிக்கணும் காலையில். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு 5 நாள் ஆச்சு. ஸோ செடிங்க வளர எறும்பு வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஜஸ்ட் நம்ம எறும்பு பவுட்ரு போடணும். தொட்டி கீழே சுற்றி போடணும். ஸோ இலையில வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மறுநாள் வந்து தண்ணி ஊற்றிடணும் இலை மேலெலாம். இல்லைனா வந்து இலை வந்து பழுத்துரும். ஸோ செடி சீக்கிரம் வளராது. ஸோ நம்ம வந்து செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு இலை மேலேயும் தண்ணி தெளிக்கணும். நான் ஃபஸ்ட்டு அந்த கீரை வீடியோவில் சொன்ன மாதிரி எப்போ தான் ஃபாஸ்ட்டாக வளரும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து உரம் போடுறோம். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு தொட்டிக்கும் ஒரு 2 ஸ்பூன் இந்த உரம் போட்டால் போதும். அது என்ன உரம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். நம்ம இதே மாதிரி எல்லா தொட்டிலையும் உரம் போட்டுக்கலாம். மெயினாக வந்து தண்ணி நம்ம டெய்லி செடிக்கு காலையில் ஊற்றுறது ரொம்ப நல்லது. ஸோ நம்மளுக்கும் ஒரு எக்ஸசைஸாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து இது 2nd வீக்கு. ஸோ செடி கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஸோ அந்த உரம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு வாரமும் நீங்கள் மறக்காமல் போடணும். அப்போ தான் செடி நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும், நம்மளுக்கு நிறைய காயும் காய்க்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு 20 நாள் ஆன செடி எல்லாமே இது. ஸோ நான் டெய்லி தண்ணி மட்டும் காலையில் ஊற்றுவேன். ஸோ டைம் கிடைக்கும் போது ஈவினிங்கில் ஊற்றலாம். ரொம்ப வெயிலாக இருந்து இலை சீக்கிரம் காஞ்சிரும். அந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த பாட்டில் வச்சு தண்ணி நல்லா இலையில ஸ்ப்ரே பண்ணலாம் மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில். நெக்ஸ்ட்டு செடிக்கு இன்னொரு உரம் போட போகிறோம். அது என்ன உரம் பார்த்திங்கன்னா 3 சத்து கலந்த உரம். இது தலை சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. இந்த உரமும் வந்து வாரத்துக்கு 2 முறை போடணும். ஸோ இது வந்து மெயினாக வந்து செடியோட ஓரத்தில் தான் போடணும். செடி இலையில் படக்கூடாது. பட்டா இலை வந்து சீக்கிரம் பழுத்துரும், சரியாக வளராத செடி. ஸோ தொட்டி சுற்றி ஓரமாக போடணும். இதுவும் வந்து வாரத்துக்கு ஒரு 2 முறை போட்டால் போதும்.
வெண்டைக்காய் செடியோட பூ இப்படி தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து அந்த காயெல்லாம் காய்க்குது. ஒரு காலைக்கு ஒரு வெண்டைக்காய் வரும். நம்ம பார்க்குறது ஒரு மூட்டிலேருந்து ஒரு வெண்டைக்காய். அது ஸோ வெண்டைக்காய் செடி எல்லாம் பெருசாக வளர்ந்துருச்சு. நம்மளுக்கு காயும் நல்லா காய்க்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான வெண்டைக்காய் நம்ம பறிச்சிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச காய்கறியை நம்ம மாடி தோட்டத்திலே வளர்க்குறது ஒரு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கிடைக்கிறப்போ அது ஒரு வேறு லெவல் ஃபீலிங் அது. ஸோ தினமும் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 வெண்டைக்காய் கிடைக்குது. ஸோ 2 நாள் சேர்த்து வச்சா எப்படி ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச டிஷ் பண்ணிக்கலாம் அதை வச்சு. ஸோ அவ்வளோதான். அந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி மாடி தோட்டம் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம் மாடி தோட்டம். ரொம்ப ஈஸி. டெய்லி மெயின்டைன் பண்ணால் போதும். நமக்கு சூப்பரான ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். நம்ம வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா.